வணக்கம் பார்த்தாரு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்கராக இருக்கேன், நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ராக்கெட் ஸ்டவ் எப்படி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிற பைப் பார்த்தீங்கன்னா 3x3 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு பைப் எடுத்துக்கிறேன். இதில் தான் நான் ராக்கெட் ஸ்டவ் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 18 இன்ச்சுக்கு பைப் எடுத்துருக்கேன். இதை கரெக்டாக 45 டிகிரிக்கு கட் பண்ண போகிறேன். ராக்கெட் ஸ்டவ்வுக்கு தேவையான பைப் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீஸை இப்படி கொடுக்க போகிறேன். அதனால தான் இந்த பாக்ஸ் பீஸை கட் பண்ணுறது. இந்த மாதிரி 3 நாடு கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே வந்து விறகு போடும்போது கீழே போகாமல் இங்கே இப்போது இந்த ஜாயிண்ட்டு அப்புறம் இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே ஃபுல் வெல்டிங் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்சியராக வேலை செஞ்சவங்க தான் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வேறு ஒரு வழியாக ராக்கெட் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக செஞ்சு வச்சிட்டாங்க. இப்போ வரும் பெயிண்டிங் தான் பண்ணோம். பெயிண்டிங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். பெயிண்டிங்கெல்லாம் வேணான்னு நானே விட்டேன். இப்போ வாங்க எப்படி இருக்குது அவங்க காட்டுறேன். அதனால மேகி செய்கிறதுக்கு விறகு தேடுறதுக்கு நான் இப்போ போயின்னு இருக்கேன். ஸோ அப்படியே ரோட்டில் போகும்போது என்ன விறகு கிடச்சிச்சின்னா அது அப்படியே தூக்கி போயிட வேண்டியதான். நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் அது செஞ்சேன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து யாருன்னா வந்து சத்தா போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சுருக்கிறேன். உட்டு எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லைங்க. அதான் ஸ்ட்ரெயிட்டாக கார்பெண்டர் கடைக்கே போயிட்டு உட்டு கேட்டாக்கா அவங்க எவ்வளோ வேணும் எடுத்துக்கும் போப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு தேவைப்பட அளவுக்கு கொஞ்சமாக உட்டு எடுத்துன்னு வந்தேன். மேலே ஃபுல்லாக அந்த உட்டோட தூள் தான் நிறையா இருக்குது. எவ்வளோ உதறணும் போக மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் கடைக்கிட்ட போயிட்டு எங்கெங்கேயோ தேடி பார்த்தாங்க. இந்த உட்டு கிடைக்கவே இல்லை, கட்டை விறகு. அதனால் கார்பெண்டர் கடைக்கிட்டே போயிட்டு இது கேட்டால் அவங்க எடுத்துன்னு போக சொல்லிட்டாங்க. அதனால இவ்வளோ எடுத்துன்னு வந்துடும், ஒரு கைப்பூடி அளவு. இதை ரெண்டாக கட் பண்ணி இப்போது மேகி செய்ய போகிறது. இந்த விறகே போதுமானது ஒரு மேகி செய்யறதுக்கு. அதே கடையில் போயிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்ச தூள் இருந்தது. தூள் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா டீ குடிக்கிட்டு சொல்லிட்டு
ஒரு வழியா அடுப்பு ஒர்க் ஆகுதுடா, பத்திக்கிறா இது மேல உட்காந்து பத்தின்னு தெரியும். செய்ய போறீங்களா? எந்த நல்லா இருக்குது. விறகு ஏன் இப்படி புகை வருதுன்னா, இது ஈரமான விறகு, நல்லா காஞ்ச விறகு இல்லை. இது கொஞ்சம் ஈரத்தன்மை நிறைய இருக்குது இல்லை, அதனால தான் புகை ஜாஸ்தி வருது. ஊது ஊது ஊது. இது எங்க தப்பாச்சுன்னு தெரியலடா. அப்படியே விட்டுரு தப்பு பண்ணா மஸ்தாரி போறானா. ஏய் போடாதடா அது எரிய மாட்டேங்குது. இது दरिद्र पूछा मंडी मस्त चल रहा है पोइचरा पति चुरा ऊदरा इव यार सुमार अड़े आई चुपके रे आई चुपके चुपके रो रहे அப்படியே சுமார் சைலண்ட் துறை கொஞ்சம் கஷ்டம் பத்தி சாப்பிட என்னதான் இருப்பா இவ்வளவு நேரம் பண்ண கண்டாவே கீழே ஊதுறான மேல ஊதிங்க தெரியுது போதராது ஆண்டி தண்ணி அடே பொங்க வச்சு பால் பத்துரு இருடா ஃபர்ஸ்ட் எரியான் பழம் அம்சிரிச்சு வந்து சரண்டா அவன் சொன்ன எப்படி மீட் பண்ணலாம் அவன் வச்சு இந்த அடுப்பு அவன் நிறைய லவ் பண்ணி அந்த தொட்டுக்கிறான் அவன் பரவாயில்ல சூடா ஆயிடுச்சு ஆனா நீ சொன்ன பேர் கம்பி சூடாகுதுன்னு ஒரு பிள்ளை விட்ட பேர் ரெண்ட சொல்லுவா அடுப்பே சூடாகுதான் இத்தனை சூடாகுதுட்ட பேர் என்னமா கொஞ்சம் எரிய வைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எஞ்சிட்டு பிறகு என்ன கொஞ்சம் விட்டு எரியுது நீ பொங்காத போ சோறு ஆனா மட்டும் எங்களுக்கு போதும் மேகிக்கு தண்ணி ஒரு டீ கரண்டி ஏன்னா தண்ணி கலர் மாதிரி அது நல்ல தண்ணி மாதிரி தெரியலையே தண்ணி ஊத்துனோன்னு கொதிக்குதா டேய் தேங்காய் மட்டை தூளாலாம் அதை போட்டு வச்சுக்கிறீங்களா நீ எல்லாம் மனுஷனா என்ன அப்போ நீ சமையல் செய்யல நீ வெறுതെ எங்களை பண்ண பாக்குற இல்ல செஞ்சேன் பரவாயில்ல செஞ்சதுக்கு நல்லா எரியுது இவ்வளோ பண்ணி எரியலன்னா அது அடுப்பு இல்லை கேஸ் ஸ்டவ் வச்ச மாதிரி நல்லா இருக்குறா இந்த டஸ்ட் வரல பரவாயில்ல இந்த ஸ்மோக் ஸ்டார்டிங்ல கொளுத்தும் போது ஸ்மோக் வந்துச்சு இப்போ எரிஞ்சிட்டு பிறகு ஸ்மோக்கே ஒன்றும் வரல அது பைப் எல்லாம் ஹீட் ஆகுது 2 நாள் அம்மா காய்ச்சிங்குது என்ன அப்படின்னு நான் சேர்த்துக்கிறேன் எரியாதுன்னு சொன்னா ரொம்ப லேட்டா அன்னைக்கு இதெல்லாம் இல்லை அர்ஜென்ட் காயமா எமர்ஜென்சி பண்ண அவன மாதிரி தண்ணி பக்கத்துல உட்காந்துக்கணும் ஒரு வேலை விட்டு வந்து உட்காந்துக்கணும் கேண்டி கத்த கேஸ் கேபின் அம்மாக்கு பெரிய அடுப்பு செய்ப்பா காத்தோட்டமா இல்லை ಇದು ಪಾಕೆಟ್ ಮಗ ಅದೊಂದು ಕಡ್ಡಿ ಹೊರಗಡೆ ಹಾಕು ಮಗ ಬೆಂಕಿ ಕಮ್ಮಿ ಆಗ್ತಿದೆ ಈ ಹೊಸ ಕಡ್ಡಿ ಹಾಕು ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅದು ಒಳಗಡೆ ಇರೋದು ಹಂಗೆ ಹಾಕ್ಬಿಡು ತಲ್ಬಿಡು ಹಂಗೆ ಅದು ಮಟ್ಟ ಇದೆ ತಲ್ಬಿಡೋದು உள்ளக்குள்ள பண்ணுவாங்க கரெக்டா ಇದೆ பாரு அடி அவன் ஏரியா வச்சுருக்கான்
ನಿನಗೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡಿಸ್ತಿದ್ದೆ ನಾನು ಪಾರು ಚೂಪುರ ನನ್ನ ನಿನಗೆ ಇಲ್ಲ ಮಗ அதெல்லாம் சொல்ல மாட்டியா மேகி பாக்கெட் அவுக்குறோம் மேகி பாக்கெட் மேகி பாக்கெட் 2 மசாலாலாம் எப்போ போடுறீங்களா ஆமாம் ஃபஸ்ட்டு மேகி போட்டுறாரு மசாலா போட்டு இந்த கொச்சிட்டு பருப்பு போடணுமா போடு அப்போ தான் உள்ள காயில் வேகல என்ன காய் போட போகிறோம் நம்ம அது பாக்கெட்டில் காய் இருக்கும் அவங்க வச்சு பண்ணுவோம் அப்படியே பண்ணுமா அப்படியே போடும் அப்போ தான் பெரிய பெரிய விட்டு சார் கரண்டி ஓ ஷூ கித்தா படா ஹே மசாலா போடுப்பா அதே மசாலா போடுவாங்களா ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಇದು ಮಾಡಿ ಅದರೊಳಗೆ ವೆಜಿಟೇಬಲ್ ಇದೆಯಲ್ಲ ಮಗ ಬೇಯಬೇಕಲ್ಲ ಅದ ಮೇಲೆ ಪೂರ ಮ್ಯಾಗಿ ಮಸಾಲ ಮಗ ನಾವು ಇದಕ್ಕೆ ಯಾವ್ದಾದ್ರು ಟೂರ್ಗೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋದ್ರೆ ನಾವು ವಿಡಿಯೋ ಮಾಡಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗಕ್ಕಿಂತೀಯಾ ಬಿಡೋಣ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಕಲ್ಲಿಟ್ಬಿಟ್ಟು ಅವಾಗಲೇ ಒಂದು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಿದ್ದೀನಿ ನಾವು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಅಯ್ಯ ಬೇಡಲ್ಲ ಕಲ್ಗಿದೆಲ್ಲ ಇದು ತಗೊಂಡು ಹೋದ್ರೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಮಾಡಿರೋದು தலவும் நியாயமாகதாடா இதை வச்சு நான் ஒரு பெட்டெக்ஸ் வைக்க முடியுமா ಆಗಲ್ಲ ದೊಡ್ಡ ಟ್ಯಾಕ್ಸ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಲ್ಲ ಅಮ್ಮೆ ಬನಾಯಿಸೋ ಆಮೇಲೆ ಅಷ್ಟು ಬಂದ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ உப்பு கால் அளவு என்னடா தண்ணி உலக வெறும் 2 தூக்குனா ஸ்லோ ஆகிடும் யாரோ சொன்னாங்கப்பா பாக்கு வரல பீக்கு வரலன்னு நாங்க நிக்கிற இடம் வரை புகையா போய் நிற்குது கண்ணில் கண்ணி நிற்குது அவனுக்கு ஸ்மோக் ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಬರ್ತದೆ இவ்வளோ நேரம் எரியத்துக்கு கஷ்டப்பட்டிருந்தோன்னா அது ஈரமான மரத்தை எடுத்துகிட்டு அதனால் எரியத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எப்போ அந்த காஞ்ச மரத்தை 2-3 சேர்த்து போட்டோமோ அப்போ நல்லா எரிஞ்சிச்சு மேகி சீக்கிரமாக வெந்துச்சு எப்படியும் ஒரு வழியாக நான் செஞ்ச ஸ்டவ்வில் மேகி செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறேன் டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் டாட்டா பாய் பாய்